வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா, கார்த்தியும் ரேவதியும் பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இஷ்டப்பட்ட பார்ட்டி கொண்டாடல, நம்ம திவ்யா தான் இந்த பார்ட்டியை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்ப கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடுறாங்க. நம்ம திவ்யா சொல்றாங்க, ரேவதி கேக்க உன் ஹஸ்பண்ட் ராஜாவுக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம திவ்யா இதெல்லாம் போட்டோ எடுத்து சாமுண்டீஸ்வரிக்கு அனுப்புறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோவை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு தெரியும். உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் ரூமுக்கு போறேன், நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ மட்டும் இப்ப நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, கட்டாயப்படுத்தி தான் வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த அவ கண்டுபிடிச்சா கண்டிப்பா என்ன ரொம்ப கேவலமா பேசுவா. அதனால அவளோட அந்த பேச்சுக்கு என்னால ஆளாக முடியாது. அதனால தயவு செஞ்சு நீ அமைதியாயிரு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்ன இப்படி பேசுறீங்க ரேவதி? என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு உண்மை தெரிய போகுது, அதை நீங்க இப்பயே சொன்னா என்ன? ரேவதி சொல்றாங்க, என்னால சொல்ல முடியாது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு காலேஜ்ல அவகிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. மாயா இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாயா இதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க 2 பேரையும் எப்படியாவது பிரிச்சு விடணும் அப்படின்னு நினைச்சா இவங்க இன்னும் 2 பேருமே க்ளோஸ் ஆகுறதுக்கு தான் பாக்குறாங்க. இந்த திவ்யா எங்க இருந்து தான் வந்தான்னு தெரியல. இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்றா அப்படின்னு மாயா டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப மாயாவுக்கு ஒரு ஐடியா, இந்த ரேவதிக்கும் இந்த ராஜாவுக்கும் பிரச்சனை உண்டாக்கணும் அப்படின்னா ரேவதி ராஜாவை வெறுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம மாயாவுக்கு சூப்பரான ஒரு பிளான் தெரியுது. என்னன்னா, எல்லாருக்கும் ஜூஸ் குடுக்கறதுக்காக போறாங்க. அப்ப மாயா வெயிட்டரை கூப்பிடுறாங்க, இங்க வா அப்படின்னு. அப்ப அவர்கிட்ட அவர் வச்சிருக்க கிளாஸ் எடுத்து ஒரு மயக்க மருந்த கலங்குறாங்க. கலத்து நேரா அவர்கிட்ட கொடுத்து, இங்க பாரு, இத கண்டிப்பா கொண்டு போய் ரேவதி அங்க நிக்கிறாள்ல ப்ளூ கலர் சாரி, அவகிட்ட மட்டும்தான் கொடுக்கணும், வேற யாருக்கிட்டையும் நீ கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல வெயிட்டர் கேக்குறாரு, மேடம் இதுல எதுவும் ஆபத்தான விஷயம் எதுவும் கலக்கலையே? மாயா சொல்றாங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, ஜஸ்ட் மயக்கம் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த வெயிட்டருக்கு காசு கொடுக்குறாங்க. வெயிட்டரும் காசை வாங்கிட்டு நேரா அங்க போயிட்டு ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. ரேவதி அதை வாங்குறாங்க. கார்த்தி டக்குன்னு, இங்க பாருங்க, இங்க உள்ளது எதையும் குடிக்காதீங்க. ரேவதி சொல்றாங்க, நான் என்ன குடிக்கணும் என்ன குடிக்க கூடாது அப்படிங்கறது கூட நீதான் முடிவு பண்ணணுமா அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே நான் எதுவும் சொல்லல, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை குடிங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போயிட்டு ஓரமா உட்கார்றாரு. ரேவதி அதை குடிக்கிறாங்க. குடிச்சதோட ரேவதிக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. கார்த்தி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது கார்த்தி கேக்குறாரு, என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ரேவதி டக்குன்னு மயக்கமிட்டு கார்த்தி கையில விழுகுறாங்க. கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. திவ்யா ஓடி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்தி சொல்றாரு, இந்த ட்ரிங்க்ஸ குடிச்சாங்க. அப்ப திவ்யா சொல்றாங்க, இதெல்லாம் அவளுக்கு பழக்கமே கிடையாது, இதை ஏன் நீங்க அவகிட்ட கொடுத்தீங்க? கார்த்தி சொல்றாரு, இவங்க பிடிவாதம் பண்ணி குடிச்சதுக்கு நான் எப்படி மேடம் பொறுப்பாக முடியும்? உடனே திவ்யாவும் சரி ஓகே பரவாயில்ல, இவளை ரூமுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதிய நம்ம கார்த்தி ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. இதை மாயா இட்டு இருந்து பார்த்துட்டு, எப்படியும் ரேவதி மயக்க மோட்டத்துக்கு இந்த டிரைவர் தான் காரணம் அப்படின்னு கண்டிப்பா நினைக்க போறா அப்படின்னு மாயா சந்தோஷத்துல அவங்க ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதியை கொண்டு போய் கார்த்தி ரூம்ல படுக்க வைக்கிறாரு. அப்புறம் மறுநாள் காலை ரேவதி கிளம்புறாங்க. சரியான தலைவலி. அப்ப ரேவதி கிளம்பும் பொழுது அவங்க போட்டுக்கிறது சுடிதார், நைட்டு சாரி தான் கட்டியிருந்தாங்க. அப்ப ரேவதி செம்ம கோவத்துல அங்கிருந்து நிக்கிறாங்க. ரேவதி நினைக்கிறாங்க, நைட்டு நான் சாரி தானே கட்டியிருந்தேன், ஆனா இப்ப சுடிதார் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு கோவமா இங்கிருந்து கார்த்திகிட்ட ஏ ராஜா கிளம்பு அப்படின்னு சொல்ல கார்த்தி நேரா ரேவதியை பார்த்து, வந்துட்டீங்களா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நைட்டு அந்த ஜூஸ் குடிச்சதோட மயக்கம் போட்டுட்டீங்க,
ரேவதி சொல்றாங்க, இதைத்தானே நீ எதிர்பார்த்த, என்னை எப்படி அடையலாம் அப்படின்னு நினைச்சு, சி கேவலம் ஜூஸ்ல மருந்து கலந்து கொடுத்துட்ட. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த மருந்தை நான் தான் கொண்டாந்து கொடுத்தனா, அந்த கிளாஸ் கொண்டாந்து கொடுத்தது அந்த வெயிட்டர், என்ன போய் பேசுறீங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த அளவுக்கு நீ கேவலமா நடந்து பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத காத்தத்தோட கார்த்தி கோவப்படுறாரு, இங்க பாருங்க, நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கோவப்படுறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜந்துவா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு கோவமா போறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, எப்படி இது கிட்ட எவ்வளவு சொன்னாலும் நம்ப போறது கிடையாது அப்படின்ட்டு கார்த்தி இங்க இருந்து போறாரு. போயிட்டு நேரா அங்க உள்ள வெயிடர் கிட்ட, இங்க பாரு, நைட்டு ஒரு ஜூஸ் கொண்டாந்து ரேவதி மேடத்துக்கு கொடுத்தியல்ல, அதுல என்ன கலந்திருந்த? அவரு சொல்றாரு, சார் நான்லாம் எதுவும் கலக்கவே இல்லை சார். என்ன சார் என்ன சொல்றீங்க? கார்த்தி சொல்றாரு, அதை குடிச்ச பிறகுதான் ரேவதி மேடத்துக்கு மயக்கமே வந்துச்சு, சொல்லு. இது கேட்டதோட அவரு சொல்றாரு, சார் நான்லாம் எதுவுமே கலக்கவே இல்லை, தேவையில்லாம எங்க ரெசார்ட் மேல நீங்க பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இப்படி பாரு, நீ சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணா நீங்க என்ன கலந்த அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது. இது கேட்டதோட அவரு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பதான் அந்த பக்கமா மாயா வராங்க. அப்ப மாயா பாக்குறாங்க கார்த்தி அந்த வெயிட்டர் கிட்ட என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத. இத பார்த்ததோட மாயாவுக்கு பேரதிர்ச்சி. ஐயோ, இவன் உண்மையை வாங்கிட்டா அவ்வளவுதானே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, உன்னை எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நேரா மேனேஜரை போய் பாக்குறாங்க. பாத்துட்டு, சார் நைட்டு என் ஒய்ஃப் குடிக்க வேண்டிய ட்ரிங்க்ஸ்ல இந்த வெயிட்டர் ஏதோ கலந்து கொடுத்துட்டாரு. வெயிட்டர் சொல்றாரு, சார் நான் அப்படியெல்லாம் எதுவுமே கலந்து கொடுக்கல சார், இவரு தேவையில்லாம என் மேல பழி போடுறாரு, அவங்க ஒய்ஃப் கண்டனையும் குடிச்சிட்டு மயக்க மட்டத்துக்கு என்ன சொல்றாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த ரெசார்ட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அதை செக் பண்ணுங்க. அவரு சொல்றாரு, சார் இந்த மாதிரி நீங்க கேக்குறீங்க அப்படிங்கறதுக்காக நாங்க எங்க ரெசார்ட்ல உள்ளவங்களை சந்தேகப்பட முடியாது. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியா, நான் யாருன்னு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு கார்த்தி நேரா அவருக்கு தெரிஞ்ச சரவணனுக்கு போன் பண்றாங்க. சரவணன் போனை பார்த்துட்டு, என்னது கார்த்தி போன் பண்றாரு அப்படின்னு போனை அட்டன் பண்ணி, சொல்லுங்க கார்த்திக். அப்ப கார்த்தி சொல்றாரு, சார் இது மாதிரி நானும் ரேவதியும் ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நைட்டு ரேவதிக்கு ஜூஸ் கொடுக்கும் பொழுது அவங்களோட ஜூஸ்ல ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க, இதனால ரேவதி நைட்டை மயக்கம் போட்டுட்டாங்க, அவங்க உசுருக்கே ஆபத்து வந்திருக்கு. சோ இந்த வெயிட்டர் கிட்ட கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ நான் செக் பண்ணணும்னு சொல்றேன், அப்பயும் இன்னும் செக் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இதை கேட்டதோட சரவணன் சொல்றாரு, சரி இருங்க கார்த்திக், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வரேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் மேனேஜர் கேக்குறாரு, என்ன சார் எதுவும் எங்களை பயமுறுத்த நினைக்கிறீங்களா? கார்த்தி சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ரெசார்ட் என்ன ஆக்க போகுதுன்னு பாருங்க அப்படின்னு. அப்ப சரவணன் வராரு. இது எல்லாத்தையும் மாயா பாக்குறாங்க. மாயா நினைக்கிறாங்க, என்னது இவன் போலீஸ் கூட எல்லாம் கான்டாக்ட் வச்சிருக்கான், ஒருவேளை இவன் ரகசிய போலீஸா இருப்பானோ அப்படின்னு மாயா பாக்குறாங்க. சரவணன் அங்க இருந்து வந்துட்டு கார்த்தியை பார்த்து, என்னாச்சு கார்த்தி அப்படின்னு கேக்குறாங்க. மாயா தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பேசுறாங்க அப்படின்னு தெரியல. இதனால மாயா கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வராங்க. அப்ப நம்ம சரவணன் கேக்குறாரு, கார்த்தி என்னாச்சு, என்ன பிரச்சனை? அப்ப கார்த்தி சொல்றாரு, நைட்டு என் ஒய்ஃப ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப என்னோட ஒய்ஃப் குடிக்க வேண்டிய ட்ரிங்க்ல என்னமோ கலந்து கொடுத்துட்டாங்க, இதனால ரேவதி நைட்டு மயக்கம் போட்டுட்டாங்க, அவங்க உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கேட்டதோட சரவணன் சொல்றாரு, இவர் தானே மேனேஜர் அப்படின்ட்டு. நேரா மேனேஜரை பார்த்து, என்ன சார் இது உங்க கடை நடக்கணுமா வேணாமா? இது கேட்டதோட அவர் அதிர்ச்சி ஆகி, சார் இது மாதிரி நாங்க எதையும் கலக்கல சார். அப்ப வெயிட்டர் சொல்றாரு, ஆமா சார். அப்ப சரவணன் சொல்றாரு, அப்ப அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்கலாம்ல? மேனேஜர் சொல்றாரு, சார் எங்களை மன்னிச்சிருங்க சார், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகல சார். அப்ப சரவணன் சொல்றாரு, எவ்வளவு பெரிய ரெசார்ட், இந்த ரெசார்ட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? இங்க பாருங்க, இன்னும் 1 வீக்ல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ நீங்க சரி பண்ணிடணும், இல்லைன்னா அப்புறம் இந்த ரெசார்ட் மேல நாங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வரணும். இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, சாரி சார் அப்படின்னு. அப்ப நம்ம சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இந்த ரெசார்ட் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா ரெசார்ட்டை இழுத்து முடுற மாதிரி ஆகிரும். இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, சாரி சார் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, என் ஒய்ஃபோட ட்ரிங்க்ல இன்னமும் நீங்க கலந்து கொடுத்துருக்கீங்க, அதுக்கு முதல்ல நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்ப அவங்க சொல்றாங்க, சாரி சார், இது எப்படி நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல, இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரவணனும் சரி அந்த இடத்துல இருந்து வராங்க. இது எல்லாத்தையும் மாயா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இவனுக்கு போலீஸ் கூட எல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவன் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு மாயா இன்னுமே அவங்க 2 பேரை ஃபாலோ பண்றாங்க.
அப்பதான் சரவண நேரா கார்த்திகிட்ட, சரி கார்த்திக், என்ன நடக்குதுங்க, உங்களை பார்த்தாலே ஆளே டோட்டலா சேஞ்ச் ஆகிருக்கீங்க. கார்த்தி சொல்றாரு, உங்களுக்கே தெரியும் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல இருக்கேன். அப்ப சரவணன் சொல்றாரு, என்ன கார்த்தி சொல்றீங்க? கார்த்தி சொல்றாரு, ஆமா, இது மாதிரி ராஜ சேதுபதி என்னோட தாத்தா பாட்டி பரமேஸ்வரிய பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவங்களோட சன் தான் ராஜராஜா. ஒரு சின்ன பிரச்சனையால ராஜரா எங்க மாமா வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அத்தைய கல்யாணம் பண்ற மாதிரி ஆகிருச்சு. ஆனா சாமுண்டீஸ்வரி அத்தை கடைசி வரைக்கும் என் மாமாவை வீட்டுக்கு அனுப்பவே இல்லை. இதனால என் பாட்டியும் என் தாத்தாவும் மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல அவங்க பெரிய தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நான் எதேச்சியா இந்த ஊருக்கு வந்தேன்னா எனக்கு இந்த ஒரு பொறுப்பு கிடைச்சிருக்கு. அப்பதான் நான் சாமுண்டீஸ்வரி அத்தை வீட்டுல வேலை பார்க்கும் பொழுது அவங்க என்ன ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. வேற வழியே இல்லாம நான் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டினேன். இப்ப இப்படி இருக்கேன். அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி, நீங்க எப்பேற்பட்ட ஒரு கோடீஸ்வரர், எவ்வளவு 5000 கோடி சொத்தோட அதிபதி. நீங்க இப்படி சாதாரண ஒரு டிரைவரா வேலை பாக்குறத பார்த்தா எனக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. கோட் சூட்ல உங்களை ராஜா மாதிரி பார்த்தேன். ஆனா இப்ப நீங்க டிரைவரா இருக்கீங்க கார்த்திக். இது எல்லாத்தையும் மாய கேட்டுட்டு பேரதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது கோட் சூட்ல இவன் கோடீஸ்வரனா அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப நம்ம சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க கார்த்திக், சீக்கிரம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு ஊருக்கு வர வழிய பாருங்க. நீங்க இல்லாம எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். கார்த்தி சொல்றாரு, அந்த பொறுப்புகள் எல்லாத்தையுமே அருண் ஆனந்த் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரவணன் சொல்றாரு, அவங்களுக்கு சரியான பொறுப்பு இல்ல கார்த்திக், உங்க அளவுக்கு அவங்களுக்கு திறமை இல்ல. நீங்க வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தீங்க, ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்ல. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அவங்க 2 பேரும் நல்லபடியா பாத்துப்பாங்க. ஒரு சில விஷயங்களை நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப சரவணன் சொல்றாரு, சரி கார்த்திக், வேற ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீ எங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணலாம். கார்த்தி சொல்றாரு, நான் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப சரவணன் சொல்றாரு, ஆனா இன்னொரு விஷயம் கார்த்திகா, ஒன்ன இந்த மாதிரி பாக்குறது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, சரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் தானே, சீக்கிரம் அத்தைக்கு கோபம் குறைஞ்சிட்டு அப்படின்னா இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சிருவேன். அப்ப சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு தெரிஞ்சா சாமுண்டீஸ்வரி மேடம் ஏத்துக்க போறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதுலதான் ரொம்ப பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நான் மட்டும் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நான் வீட்டுக்குள்ள நடிச்சு அவங்கள ஏமாத்தி ரேவதியை கல்யாணம் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற விஷயத்த அவங்க நினைச்சுப்பாங்க. நான் அந்த இன்டென்ஷன்ல இந்த வீட்டுக்குள்ள வரவே இல்லை. நான் வந்தது எப்படியாவது அத்தையோட மனசா மாத்தி எப்படியாவது மாமாவை ஊருக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஆசையில தான் வந்தேன். ஆனா நடந்தது எல்லாமே வேறு. அப்ப சரவணன் சொல்றாரு, சரி நீங்க பொறுமையா இருங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீங்களும் ரேவதியும் ஹனிமூனுக்கு தானே வந்திருக்கீங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, எங்க நான் ரேவதியோட கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டிட்டேன் அப்படின்னு ரேவதி இப்ப என் மேல சரியான கோவத்துல இருக்காங்க. அதனால அவங்க என்ன மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இது கேட்டதோட சரவணன் சொல்றாரு, கவலைப்படாதீங்க கார்த்திக், இது எல்லாமே ஒரு நாள் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் மாயா இது எல்லாம் காதுல வாங்கிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அட பாவியெல்லாம், நீங்க சரியான ஃப்ராடு. இந்த இந்த கார்த்தி தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரனா, 5000 கோடி சொத்தோட அதிபதியா? இவனை மிரட்டனாலே போதுமே அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, நம்ம இந்த விஷயத்த பத்தி சந்திரா கிட்ட சொன்னா என்ன, சந்திரா அடுத்து என்ன பிளான் பண்றது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுப்பாங்களே அப்படின்ட்டு நம்ம மாயா நேர ரூமுக்கு போறாங்க. அங்க போனதோட, இவன் இவ்வளவு சொத்து கோடியோட அதிபதியா, இப்படி எல்லாம் இருப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு சரியான சந்தோஷப்படுறாங்க மாயா. ஒரு பக்கம் இந்த கார்த்திய மிரட்டுனா நம்மளுக்கு நிறைய கோடி சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட இவன் யாரு அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டாலும் நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. மாயா என்ன பண்றாங்கன்னா நேரா சந்திராவுக்கு போன் பண்றாங்க. சந்திரா போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு மாயா. மாயா சொல்றாங்க, மேடம், நீங்க இங்க சொன்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த ராஜாவையும் ரேவதியையும். அவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம தான் இருக்காங்க. 2 பேருக்கும் பல பிரச்சனைகளை உண்டாக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, சூப்பர், அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும், அப்பதான் அவங்க 2 பேரும் நெருங்காம இருப்பாங்க. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, நான் பாத்துக்கிறேன் மேடம். அதோட உங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த டிரைவர் ராஜா ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அவன் பல கோடி சொத்தோட அதிபதி. ஆனா அவன் எதுக்காக இந்த வீட்டுல வேலைக்காரனா இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு இப்ப கூட புரியவே இல்லை. இது கேட்டதோட
நம்ம சந்திரா சொல்றாங்க, என்னடி சொல்ற, அவன் அவ்வளவு பெரிய பணக்காரனா? மாயா சொல்றாங்க, ஆமா மேடம், அவன் அத்தனை கோடி சொத்துக்கு அதிபதி. ஆனா அவன் எதுக்காக அந்த வீட்டுல வேலைக்காரனா வந்து சேர்ந்தான் அப்படிங்கிறது எனக்கு புரியல. சொத்துக்காக வந்து சேர்ந்தான் அப்படின்னாலும் சரி, சொத்துக்காக வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவன் கிட்ட அவ்வளவு கோடி சொத்து இருக்கு. ஆனா அவன் அந்த வீட்டுக்கு எதுக்காக வேலைக்காரனா வரணும்? மேடம் பாத்துக்கோங்க, கண்டிப்பா இவனுக்கும் அந்த ராஜி சேதுபதியோட பேரனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. சந்திரா சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப சந்திரா வந்துட்டு நினைக்கிறாங்க, சோ கண்டிப்பா இந்த டிரைவர் ராஜா சாதாரண ஆள் கிடையாது. இவனுக்கு போலீஸ் கூட எல்லாம் கான்டாக்ட் இருக்கு. அதோட இங்கிலீஷ்ல பேசுறான், பெரிய பணக்கார மாதிரி நடந்துக்கிறான். இவனுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம திவ்யா வந்துட்டு நேரா சமுண்டீஸ்வரிக்கு போட்டோ அனுப்புறாங்க. சமுண்டீஸ்வரி அந்த போட்டோவை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்ததோட சாமுண்டீஸ்வரி எல்லாருக்கிட்டையும் போட்டோவை காமிக்கிறாங்க. அப்ப ரோகிணி அந்த போட்டோவை பார்த்துட்டு அமைதியா நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரோகிணி, ரேவதிக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு அம்மாவை என்னெல்லாம் பேசுனீங்க, ஆனா பாத்தீங்களா ரேவதி எவ்வளவு ஹாப்பியா இருக்கான்னு. இங்க பாருங்க, ரேவதிக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சு போச்சு. ரேவதி இனிமே சந்தோஷமா இருப்பா. இனிமே ரேவதியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. டிரைவர் ராஜா ரேவதிய பத்திரமா பாத்துப்பாரு. அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அப்படி போடுங்க அத்தை, அதுதான் சரியான விஷயம். அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஆமா சாமுண்டீஸ்வரி, நீ எடுத்த முடிவு எப்பவுமே தவறா போகாது, சரியான முடிவுதான் அப்படின்னு. சந்திரா அந்த போட்டோ பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆஹா, அதிக ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. ஆனா மாயா என்ன சொன்னானா, அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னா, ஆனா கடைசியில நடக்கிறதெல்லாம் வேறையா இருக்கே அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி கிட்ட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரோகிணி, நீதான் சொன்ன தங்கச்சியோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன, பாத்தியா இப்ப ரேவதி அவளோட லைஃப்ல சந்தோஷமா தான் இருக்கா, இப்ப ஓகேவா? அப்ப ரோகிணி சொல்றாங்க, ரேவதி சந்தோஷமா இருந்தா எனக்கு போதுமா? இதை கேட்டதோட சாமுண்டேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மயில்வாகனம் ராஜராஜா ரெண்டு பேருமே அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, எங்க ரேவதி அங்க போனதோட கார்த்திய எதிரியாவே பாப்பா அப்படின்னு நினைச்சேன். ஆனா இல்ல, என் பொண்ணு புத்திசாலி. எப்படியோ ஆஹ் ராஜாவை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டால, எனக்கு அது போதும். அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா, எனக்கும் அதே தான் தோணுச்சு. எங்க ரேவதி கடைசி வரைக்கும் மன்னிக்க மாட்டாளோ அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஹனிமூனுக்கு அனுப்புனது ஒரு வகையில நல்லதா போச்சு. அவங்க ரெண்டு பேரும் இப்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நடக்கிறதோ வேறு. நம்ம ரேவதி இன்னும் கார்த்திகையில சரியான கோவத்துலதான் இருக்காங்க. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் பார்த்து ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.